பழகலாம் சீசன் 2. ஸோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு அனுசரித்து வழங்கிட்டு இருக்கவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உலகை அசைய வைக்கும் சுவை ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸாக வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரிஜினலான ஜம்பு பீனட்ஸ் சாப்பிடணும், அது ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் மாத்திரம் தான். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் அப்படியே நமிஞ்ச வாயில் பார்க்காம நம்ம வாய்க்குள்ள ஏதாவது போட்டு ஜம்பு பீனட்ஸ், அதுவும் ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் போட்டு சாப்பிட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராமும் நல்லாயிருக்கும், ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் சாப்பிட்ற நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாபெரும் கருத்தை சொல்லிட்டு நம்ம வந்து முக்கியமான விஷயம் சொல்ல போகிறோம். ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. என்னம்மா? இன்னைக்கும் நமக்கு ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் கிடைக்குமா? ஓசியில் சாப்பாடு கொடுத்தா நீ எங்கே வேணாலும் போவேன்னு தெரியுது. ப்ளீஸ் ஜட்ஜஸ் கூப்பிடலாம், அதுக்கப்புறம் கண்டிப்பாக உனக்கு கொடுக்குறேன். சரி, ஓகே. எங்களுடைய ஜட்ஜஸ் இது தூண்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு யார் சொல்றீங்க? நிலுக்சி மேம் தானே? இல்ல, அவங்க ஜம்போ. ஜம்போ. அவங்க ஜம்போ. அப்ப ஒரு பீனட்டா? இல்ல பேசிக்கா அவங்க ஜம்போனா ஒரு பீனட் தானே. இல்ல, அவங்க ஜம்போ, இவர் ஜும்போ. சரி. ஜம்போ அம்மா தான் அப்புறம் கூப்பிடுங்க ரெண்டு பேரையும். ஓகே, லெட்ஸ் வெல்கம் them. जश्नबाजी की शाम है, जश्नबाजी की शाम है, क्रिकेट ताल पे ठुमके लगाए तालिमा. ஓகே, வந்த வரைக்கும் பண்ணியிருக்காரு நம்ம சார், சூப்பர். சரி, ஓகே சார். வந்து இன்னைக்கு வந்து நீங்க நம்ம பெர்ஃபார்மன்ஸ்ல என்ன எதிர்பார்க்குறீங்க? என்ன வளமையா சாப்பாடு இப்பதான் எதிர்பார்க்கறேன். மூஞ்ச ப்ரோ பேமெண்ட் சார், பெர்ஃபார்மன்ஸ் பத்தி நீங்க சொல்லணும். நாங்க நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவங்க எப்படி செய்றாங்க, இவங்க கிட்ட எல்லாரும் சூப்பரா பண்றாங்க. இப்போ உங்களுக்குள்ளே போட்டி வந்துட்டு வந்து நல்லா அழகா செய்றாங்க, இன்னமும் செய்வாங்க அப்படின்றது சந்தேகமே இல்லை. சூப்பரா பண்றாங்க. ஸோ நிலுக்சி மேம், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது வந்து பார்த்துட்டு இருக்க அவங்களோட வளர்ச்சி பரிணாமம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிட்டே இருக்குது. அந்த வகையில் நான் இவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு எபிசோட்லேயும் வித்தியாசமான நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, ஓகே. இன்னைக்கும் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில நிறைய விஷயங்களை வந்து எங்களுடைய ஜட்ஜஸ் எதிர்பார்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் எங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா டக்கரா அமைய போகுது அப்படின்னு நாங்க நம்பிக்கை வச்சிருக்கோம். செம்ம டக்கரா இருக்க போகுது அப்படின்னு நம்மளாம் நம்பிக்கை வச்சிருக்கோம். ஸோ பேசிக்கா சரி, ஓகே. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியை நாங்க அழைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து உங்களுடைய சீட்ஸ்ல போயிட்டு இருந்துட்டீங்கன்னா சூப்பரா நாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ஜட்ஜஸ் நாங்களாம் ஆடி இருந்தது உங்களுக்கு சிரிப்பு சீரிட்டி வர மாதிரி இருந்திருந்தாலும் இப்போ வந்து உண்மையிலே சிரிப்பு சீரிட்டு வர மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்காக யார் வரப்போறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூரா டீம் வர போறாங்க. அவங்க தான் இங்கே வந்து ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க. எஸ், கண்டிப்பா. பூரா டீம் வந்து சிரிப்பு மட்டும் இல்லாமல் அந்த சிரிப்புலையும் ஒரு சிந்தனையும் கொண்டு வர போறாங்க. ஒரு சிந்தனை அண்ட் ஒரு கிரியேட்டிவான ஒரு கான்செப்டோட இன்னைக்கும் அவங்க ரெடியாக வந்திருக்காங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பையன் இல்லையேவா, எங்க கிட்ட அப்படி எது கான்செப்ட் இல்லையே, மிமிக்ரி வரல. ஓகே, லெட்ஸ் வெல்கம் them. जश्नबाजी की शाम है, जश्नबाजी की शाम है, क्रिकेट ताल पे ठुमके लगाए तालिमा. பேப்பர்ல என்ன போட்டிருக்கானுங்க? தலைப்பு செய்தி. உங்களுக்கு இந்த பேப்பர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். பொட்டைக்கு வயசு 30 இன்னும் கல்யாணம் செய்து வைக்கல, எந்த நேரமும் பேப்பர். அப்ப அந்த பக்கத்து வீடு பொட்டைக்கு நேற்று கல்யாணம் செய்து வச்சுட்டாங்களப்பா. 50 லட்சம் சீதனத்தோட மாப்பிள்ளையில் எடுத்தவங்க. போராடி அதை தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். பேப்பர்ல பார்த்தா மாப்பிள்ளை வருமே. இந்த பேப்பர்ல போட்டிருக்கிறாங்க ஏதோ. என்னப்பா போட்டிருக்கிறாங்க? யுனிவர்சல் மாப்பிள்ளை லீசிங். இப்ப முந்தியெல்லாம் மோட்டார் சைக்கிள் கார்கள்லாம் லீசிங்ல கொடுத்தாங்க. இப்ப மாப்பிள்ளையும் லீசிங்ல கொடுக்க வலிக்கிட்டாங்களோட. அங்கே ஒரு மாப்பிள்ளை பார்ப்போம். பார்க்கத்தான் வேணும், என்ன சொல்லி பார்ப்போம். இப்ப இருக்கிற காலகட்டத்துல வாகனங்கள் எடுக்கிற மாதிரி எங்கிட்ட இருக்கிற காசுக்கு ஒரு மாப்பிள்ளையும் வேண்டும். என்ன பிள்ளைய கூப்பிடு. நாங்கள் மாப்பிள்ளை பார்க்க போவோம். பிள்ளைக்கு வயசாகுது, ஒரு மாப்பிள்ளை பார்க்கத்தானே வேணும். நீங்கள் நடுகளும் இப்படித்தான் சொல்லுறீங்களா? நான் ஒன்றும் பொருந்தது இல்லை.
ஐயோ பிள்ளைக்கு செவ்வாய் குற்றம் என்று சொன்னவே ஆனா இந்த முறை நல்ல மாப்பிள்ளை பார்ப்போம். சரியப்பா. ஏதோ லீசிங் கம்பெனி போட்டிருக்கிறாங்க, அதுல போய் நல்ல மாப்பிள்ளையா பார்ப்போம். இங்க அப்படியும் வெளிநாட்டு மாப்பிள்ளையெல்லாம் இருக்கிறாப்பா. இன்ஜினியர் லோயர் எல்லாம் இருக்கணும். சரியப்பா. அப்ப போவோமே. சரி. 2 மாப்பிள்ளையை அனுப்பினதை நான் லீசிங் காசு கட்டையில் அந்த லோயர் மாப்பிள்ளைக்கு 30,000 வர மாதிரி கிடக்குது. சரி, இன்ஜினியர் மாப்பிள்ளை இதோட இந்த மாதத்தோட முடியுது நினைக்கிறேன். ஓ வாங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வாங்க சொல்லுங்க. இந்த யூனிவர்சல் மாப்பிள்ளை லீசிங் கம்பெனி. ஓ இதுதான் எங்கட இடம் தான். வாங்க சொல்லுங்க, என்ன யாருக்கு மாப்பிள்ளை வாங்கணும்? எங்கட பிள்ளை. நாங்கள் மாப்பிள்ளை தான் பார்க்க வேணும். ஓ நல்ல இடத்துக்கு தான் தேடி வந்திருக்கிறீங்க. எங்கள்கிட்ட எல்லா விதமான மாப்பிள்ளையும் இருக்குது, எல்லா வகையிலையும் இருக்குது. நீங்கள எப்படி எதிர்பார்க்கிறீர்கள்? எங்களுக்கு இந்த இன்ஜினியர், டாக்டர் அப்படிதான் நல்ல. அப்ப கூட சிலவாமே பிரச்சனை இல்ல தானே? ஐயோ சிலவா பெட்டி பிரச்சனை இல்ல. லீசிங் தானே, நாங்க மாதம் மாதம் கட்டுவோம். அப்ப நான் ஒவ்வொரு ஐட்டமா காட்டுறேன், நீங்களே தெரிவு செய்து சொல்லுங்க. அப்ப சரிங்க. சரி, முதலாவது வந்து முதலாவது ஐட்டம் வந்து சதீஷ் என்ற ஒரு ஆள் இருக்கிறார். நீங்க அவரை பாருங்க ஓவன். அந்த டோனா போடுங்க ஓவன். இது வந்து சதீஷ் என்ற ஐட்டம். இதுக்கு வந்து வயசு 30. ஏன் கணக்க நடக்கிறார் அவர்? அப்படித்தாங்க கொஞ்சம் தொழில் இன்ஜினியர் பாருங்க. நீங்கள் கேட்ட மாதிரியே தொழில் இருக்கு. இன்ஜினியர் மாப்பிள்ளை. நிறை வந்து 35 கிலோ 250 கிராம், உயரம் 100 சென்டிமீட்டர். கொஞ்சம் கூட்டலாதோ? அது நீங்கள் கொண்டு போய் கூட்டுங்க. வேணும் வேண்டாம், எங்க பிள்ளைங்க உயரத்துக்கு வேணும். நீங்கள் வேணுமெண்டா பார்த்து நாங்கள் ஏதாவது செய்து பிரச்சனை இல்லை. அடியில கொஞ்சம் கட்ட வச்சு உயர்த்துவோம். அப்படி நாங்கள் செய்து தரலாம். அந்த ஸ்பெஷாலிட்டி எல்லாம் இருக்காங்க, நாங்கள் செய்து தருவோம் நீங்க சொன்னா. சரி, சாப்பாடு வந்து காலையில பீட்சா, மதியம் பர்கர், இரவு திருப்பி பீட்சா கொடுக்கணும். விசேட திறமை வந்து சரியா போடலையே அவங்க இதுல. விசேட திறமை இருந்தாலும் பிரச்சனை இல்லை போல. அழகு வருத்தம் எதுவும் இல்ல, நல்ல ஸ்ட்ராங் பாடி. இந்த சில ரோகங்கள் ஒட்டு வருத்தம் இல்லை, பயப்பட தேவையில்லை. மற்றது இந்த வாரண்டி லைஃப் டைம் வாரண்டி இருக்குது, பிரச்சனை இல்லை. அதுதான் வேணும், அது முக்கியம், அது முக்கியம். ஃப்ரீ சர்வீஸ் 3 இருக்குது. வேற 3 இருக்குது. ஒரு வருஷத்துக்கு கொண்டு 3 வருஷம் பரவாயில்லை புள்ள, 3 வருஷம் சமாளிக்க. விலை வீடு காணியோட 20 லட்சம் ரூபா. 20 லட்சம் தானே, பரவாயில்லை, மாதம் மாதம் கட்டுவோம் நாங்கள். அப்ப என்ன வேலை இது எடுக்கிறீங்களா? என்ன வேலை இது இருக்கட்டும். இன்னொரு ஐட்டத்தை பார்க்க போறீங்களே. சரி, அடுத்த ஐட்டம். இந்த ஐட்டம் தாங்களா பார்த்துடணும். அடுத்த ஐட்டம் எங்கண்ட ஜசோதரன். இது கனகாலம் வெயிட்டிங்ல இருக்குது, அதான் கொஞ்சம் மந்திரப்பட்டுடு. நீங்க ஒண்ணு பிள்ளையா நினைக்காதீங்க. சரியான துடிப்பான மாப்பிள்ளை போலடாக்கு. ஓ நல்ல துடிப்பான மாப்பிள்ளை. நான் விவரங்களை சொல்றேன், நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. அவசரப்படக்கூடாது, அனுப்புவோம் தானே. வயசு 25. காட்டினா நான் பேருந்து தனி கொடுத்தேன் நண்போ. அது சரி. சரியோ, நாங்களும் குடும்பமாய்
மாமி கூட கொஞ்சம் பேச விடுங்க. இந்த ஐட்டத்தை அங்கெல்லாம் கொண்டு போக முதல்ல. வெளியே சொல்லி அனுப்புங்க. இந்த ஐட்டம் நான் வேலை சொல்றேன் கேட்டுக்கணும். இந்த ஐட்டம் வயது 25, தொழில் வசந்தன் டிவி வசந்தம் எஃப்எம்ல அறிவிப்பாளர். நல்ல வேலையான இடையில போனாலும் போகும். உயரம் 5 அடி 4 அங்குலம், நிறம் கண்ணங்கருப்பு, சாப்பாடு பழைய சோறு, விசேட திறமை தெரியுது. விசேட திறமை என்னண்டு விசேட திறமை நல்ல டைமிங்ல கலாய்ப்பாரு. வருத்தங்கள் சொல்ல முடியாத வருத்தங்கள் கணக்கம் இருக்குது. ஒரைண்டி 6 மாசம் சரிக்கோ கணக்கு கொடுக்கல. ஃப்ரீ சர்வீஸ் ஒன்று தான் இருக்கு. கண்ணெல்லாம் சிகப்பா இருக்கு பாரு. அடியே என்னடி உங்க அம்மாவும் உங்க அப்பா அம்மையும் இருக்கான். பெருமதி ஒரு மோட்டார் வண்டியும் 50,000 ரூபாய். புள்ள என்ன மாதிரி எனக்கு வேணாம். வேண்டாம். இந்த ஐட்டம் தாங்க அனுப்புங்க. மேல கைய வைக்கிறான். புள்ள மேல கைய வைக்கிறான். வச்சிருக்கீங்க கம்பெனில. கோச்சு கொள்ள. எங்கட்ட இப்படி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டா பண்ணி கொண்டு போகலாம். பிரச்சனை இல்ல. அடுத்த காட்டுங்க. நேரம் போ நாங்க பார்க்க வேணும். அடுத்த ஐட்டம் வந்து எங்கட்ட இல்காமன்ற ஐட்டம் வந்து வந்து ஒன்று இருக்குது. காட்டுங்க. ப்ராடக்ட் பேர் வந்து இல்காம். செல்லமா இல்லி என்று கூப்பிடுவோம். அடிச்ச பள்ளி மாதிரி இருக்கு. இவர் நிற வந்து 60 கிலோ 5 கிராம். சாப்பாடு கொத்து பரோட்டா. விசேட திறமை வந்து இரவில் உங்களை நித்திர உள்ள விட மாட்டார். நீங்க அப்படியெல்லாம் தப்பா நினைக்க கூடாது. மிமிக்ரி செய்யறன்ற பேரில ஒத்தரையும் நித்திரையே கொள்ள விடாம இவங்களுக்கு அலட்டி கொண்டிருப்பார். வேற ஒன்றுமே செய்ய மாட்டார். விலை வந்து 25,000. ஜெயிக்கோ அவ்வளவுதான். மாசம் 2,000 படி கட்டி எடுத்துக்கொள்ளலாம். என்ன மாதிரி? சரி இருக்கட்டும் பாப்போம். இன்னும் மட்டும் காட்டுங்க. ஸ்பெஷலா ஒன்று இருக்கு. ஒரு 30 வருஷமா இதுல இருக்குது ஒரு ப்ராடக்ட் ஒன்று இருக்கிறோம். அந்த ப்ராடக்ட் பாக்குறீங்களா? கூப்பிடுங்க பகரியா பயமா கடிச்சு இதுதான் 30 வருஷமா செயல் இல்லாம கிடக்குது. செயல் இல்லாம இல்ல செயல் இல்லாம கிடக்குது. இருந்தாலும் இருக்கும். இது வயசு வந்து 21 ஒரு 30 வருஷமா சொல்லி கொண்டிருக்கிறார். தொழில் வந்து மல்டி டான்சர். நிறை வந்து 55 கிலோ. சாப்பாடு வந்து என்ன மாதிரி 3 நேரம் சாப்பாடு? 4 சாப்பாடு காலையில ஆட்டா கறி லபாஹோ கறி, பகலில வந்து இல்ஃபோலி சாரோ, ராத்திரிக்கு இஞ்ஞாமா விசேட தரமா வந்து சிரிப்பில்லாத காமெடிக்கும் சமாளிச்சு நல்லா சிரிப்பேன். வருத்தம் சொல்ல முடியாத வருத்தங்கள் எனக்கு இருக்கு. அப்பா பார்த்தவன் இப்ப ஒரண்டி இல்ல. விலை ஒன்றும் தராடலும் பரவாயில்ல, கொண்டு போங்க. ஐயோ வேண்டாம் இல்ல பரவாயில்ல, பொண்டாடிய கொடுத்தா மாமியும் ஃப்ரீ. டபுள் சர்வீஸ் செய்யறேன். ஐயோ வேண்டாம் ஐயோ வேண்டாம் உதுவல எல்லாம் அகத்துங்கோ. அப்ப என்ன மாதிரி 3 மாப்பிளையும் பாருங்க, 3 ஐட்டங்களையும் பார்த்து நீங்க ஒன்று செலக்ட் பண்ணுங்க. அப்பா எனக்கு இன்ஜினியர் தான் வேணும். எந்த பிள்ளைன்ற ஆசைப்படி எந்த பிள்ளைக்கு இன்ஜினியர் மாப்பிள்ளை தான் வேணும். அப்ப சரி 20 லட்சம் பாட்ரியல் வீடு வாங்கி என்ன மாதிரி இப்ப எவ்வளவு கட்ட வேணும்? இப்போ ஒரு 10,000 தந்தியம்னா மிச்சம் லீசிங்ல தரலாம். நீங்க மாதம் மாதம் தாங்க. இப்ப கட்டுவோம். சரியா இந்தாங்கோ. இதுல ஒரு ஷைன் இதுல என்னுண்டு
நாங்கள் அடுத்ததான் ஐயோ சைன் வச்சே செத்து போவான் போல டாக்கு. என்னொண்டு நானும் வைக்கணும். எல்லாரும் வைக்கத்தான் போகணும். குடும்பத்தோட பிடிச்சா தானே. எல்லாரும் வைக்கிறதுக்கு அது என்ன போட்டா சரி இதுல உண்டு என்னொண்டு. அவன் பின்ன நாங்கள் வரட்டு. சரி போயிட்டு வாங்க. டோர் டெலிவரி பண்ணணுமா? இல்ல இல்ல நீங்களா கூட்டி ஒன்று போறீங்களோ? சரி கொண்டு வா. சரி நாங்கள் போற இடத்த கோயிலுக்கு போட்டு வாங்க. அவர் 2 பேரும் உடன் போய் வரட்டு. இந்த ஐட்டம் சேலே ஆகாது போல என்ன செய்யறான்னு பொண்ணோட அம்மாக்கு தேவைப்படுமா தெரியும். அது நான் வீட்டை கேட்டு சொல்றேன். என்ன மாதிரி வா. ஃப்ரீ ஷேக்ஸ் வாங்க. ஃப்ரீ ஷேக்ஸ் வா வா வா. நீ அன்செலக்டட் தானே உனக்கு கண்ணாடி நீங்க மட்டும் நன்றி. நான் வந்து பர்பஸாக அதான் பண்ணி அன்செலக்ட் ஆயிருக்கேன்டா. இந்த மாதிரி புரோக்கர் கையில் மாட்டாம. ஸோ ஓகே சூப்பர், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க எல்லாருமே. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. குறிப்பாக எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. ஸோ நந்தா செட் வந்து நம்ம கேட்க போகிறது இல்லை, ஏன்னா அவரும் இதில் பெர்ஃபார்ம் பண்ணதுனால நம்ம நிலுக்சி மேம் கேட்கலாம். ஸோ நிலுக்சி மேம் நீங்கள் சொல்லுங்கள், இன்னைக்கு நந்தா சாரோட பெர்ஃபார்மன்ஸ் உட்பட எல்லா பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது? சூப்பர். என்ன சொல்கிறது, ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கொடுப்பாங்கன்னு நான் சொன்னேன்ல, அந்த வகையில் இந்த நகைச்சுவையை எப்படி வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த சீதன பிரச்சனையை கட்டாயம் மாப்பிள்ளைக்கு சீதனம் கொடுத்து தான் கட்டணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க ரொம்ப நாசூக்கா, அதே நேரம் சீதனம் கொடுக்குறாக்களை பற்றியும் அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் ரொம்ப அற்புதமாக இந்த ட்ராமா அவங்க வந்து ரொம்ப அதுக்கேற்ற ஆக்களையும் செலக்ட் பண்ணி அந்த 3 பேர் மாப்பிள்ளையாக எடுத்திருக்காங்க. சொல்லி வேலை ஃப்ரீ மாப்பிள்ளை சொல்லியே வேலை இல்லை. அதான் அவங்கள்ட்ட அவங்கக்கிட்ட இருக்க பியூட்டி என்னன்னா, அவங்க அந்த 5 பேர்லேயுமே வந்து யாருக்கு எந்த கேரக்டர் கொடுக்கணுன்றதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்க. கட்டாயம் அந்த நடிப்பு வந்து அவங்களுக்கு கச்சிதமாக அந்தந்த ஆக்களுக்கு போய் சரியாக செட் ஆயிருன்றதை செலக்ட் பண்ணி அவங்க கொடுக்குறாங்க. அதுதான் அதில் இருக்க பியூட்டி. சரி, தேங்க்யூ ஸோ மச். இல்லாம நீ கான்செப்ட் வச்சிருந்தியா? கடாடியட்ட எடுத்துருப்போம். இதா சூப்பரான பர்ஃபார்மன்ஸை தொடர்ந்து அடுத்ததாக வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் கலக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காங்க எங்களுடைய மருதமுனை சித்திக், தௌஃபிக் அண்ட் அவங்களோட சேர்ந்து சூலகர்பன் இஸ் கமிங் டு த ஸ்டேஜ். ஸோ ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் தட் கை. மண்டலில் பார்த்தா கிட்டத்தட்ட பழைய தேன்கூட்ட தலையில் மாட்டின்னு வந்திருக்காங்க, தேன்கூட்டு தலையே. ஸோ ஹூ இஸ் தட்? அதுக்கு பின்னால் தேன்கூட்டுக்கு பின்னால் ஒழிஞ்சிருக்க மண்டை யார் அப்படின்னு எனக்கு சத்தியமாக தெரியல. உனக்கு தெரியுது? நிச்சயமா தெரியல, வியூவர்ஸ் தான் கண்டுபிடிக்க போறாங்க. பாடியை பார்க்கும்போது ஒருவேளை எட்வர்டா இருக்குமோ? அந்த அளவுக்கு பாடியை பார்க்கும்போது அவ்வளோதான் இருக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் them to the stage please. சரி. जश्नबाजी की शाम है, जश्नबाजी की शाम है, क्रिकेट ताल पे ठुमके लगाए तालिमा, என்னடா இது, ஹோட்டலை ஓப்பன் பண்ணி 2 மணித்தியாலம் ஆச்சு, யாரையும் காணல. முதலாளி கேட்டா என்ன சொல்றது? வெயிட் பண்ணி பார்ப்போம். யாருமே வர, எல்லா ஹை கிளாஸ் பார்ட்டி ஒன்று வர்ற மாதிரி இருக்குது. வெல்கம் சார், வெல்கம் சார். யூ கேன் ஹேவ் எ சீட் சார். சீட். Thank you. Sir, wait, I'll bring the menu card, sir. Sir, menu card இருக்கு சார், பாருங்க. Thank you. Please your choice. சார் ஆர்டர் தந்தீங்கன்னா எழுதிக்குவேன் சார். Wait. ஓகே சார், ஏதோ பெருசாக வாங்க போகிறாங்க, வெயிட் பண்ணுறேன். ஓகே சார், ஆர்டர் ப்ளீஸ் சார். Wait, just a minute. இவ்வளோ யோசிக்கிறாங்க, நல்லா பெருசாக வாங்கலாங்க. மேம் ஆர்டர் ப்ளீஸ் மேம். Wait. இன்னைக்கு கலெக்ஷன் கட்டு.
ஆர்டர் ப்ளீஸ். ரைட் வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். பர்கர் 540 ரூபா. இல்லை 2000. சிக்கன் ட்ரம்லெட்ஸ். ஓகே. பீஸா. What do you want? Please tell. கலெக்ஷன் ஓகே. மேம் Wait. This one? ஓகே மேம். லேட் ஆகுது மேம். அடுத்த கஸ்டமர்ஸ் வருவாங்க. Yeah, one coffee, please. ஒன் காஃபி. Yeah. இவ்வளோ நேரம் ஆர்டர் பண்ணி ஒரே ஒரு காஃபி தான் வாங்குறோம். பஞ்ச பரதேசி. ஓகே மேம். ஒன் காஃபி. ஐ ஷுவர்? Yeah. ஒரு காஃபி எப்படி 2 பேர் சாப்பிடுவாங்க? சார், do you want one more coffee? Yeah. One coffee? Yeah, one coffee, yeah. No, want no. Okay. யாரா காட்டுவாசியில வருது? பருப்பட்ட மடுவங்கையாட்ட தூங்குது. இன்னும் பெரிய கடலா இது. சார், yes, welcome. Sir, welcome, sir, this way. This way, sir. வெள்ளி எங்க இதை கூட வந்தவன். This way, sir, this way. எங்க இருக்கு சார்? இங்க போட்டதுல உட்காருங்க சார். சார், கீழே எல்லாம் உட்கார கூடாது சார். சார் கீழே பத்தா சார் sit here. சார் கஸ்டமர் இருக்காங்க சார் கொஞ்சம் பிஹேவ் பண்ணுங்க சார் இருங்க சார். கஸ்டமர் எனக்கு வந்த சோதனை சார். வெயிட் சார், ஐ வில் bring the menu card சார். வெயிட் சார். சார் மெனு கார்டு இருக்கு சார், பாருங்க சார். அப்போ முன்னுக்கா இவங்க எல்லாம் என்ன வாங்க போறாங்க? நான் பாக்கேன். இவங்க பார்த்தாலும் என்னத்தை தான் வாங்க போறாங்க? காட்டுவாசி. Excuse me. What? Yes sir, okay madam, please bear with us. These are from forest people. Condition. Yeah, okay. Puja under condition. Please. சார் மெனுவை பார்த்துட்டு கொடுங்க சார். அடுத்த கஸ்டமரை பார்க்கணும். நீங்க என்னத்தான் வாங்க போறீங்க? காட்டுவாசி மெனு. சார் அடிக்கிறான் சார். Here no eating. Training. பராட்டா. ஓகே சார், வடை. ஓகே, வடை பரோட்டா வேற இருக்கு சார். பாருங்க சார், சிக்கன் பர்கர் இருக்கு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு, சப்மரைன் இருக்கு, பீஸா இருக்கு, எல்லாம் இருக்கு சார். எல்லாம் கொண்டா. ஆஹா. Excuse me. அட இருடி. நிம்ட வந்தா நந்தா ஐயா உங்களோட மகள சார் சாப்பிடுங்க சார். கரிதா நீங்க தாயா கஸ்டமர். சார் சேர்ல உட்காந்து சாப்பிடலாம் சார். கஸ்டமர் கண்டா முதலாளி ஏசுவார் சார். என்ன சார் ப்ளீஸ் சார். What do you want? Undecent family. Okay. அட சி காலையில இருந்து ஒரே காபி வாங்கிட்டு Do yogurt. Okay sir, I will bring. சார் யோகட் சார். சார் உங்களுக்கு யோகட் வேணுமா சார்? என்ன சார் சார் என்னது இவர் கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறார்? ஸ்பூன். ஓகே சார் ப்ளீஸ் சார், என்ன முதலாளி ஏசுவார் சார். சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார்.
போங்க சார். ஐயோ மேடம் ஒரு காஃபி வாங்கினேன் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. எஸ் தேங்க்யூ. இங்கிலீஷுக்கு மட்டும் குறையில பஞ்ச பிஸ்னாரியா. சார் 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 அவங்க சார் கொடுங்க சார். இட்ஸ் ஓகே சாப்பிடுங்க சார். நீங்க சாப்பிடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். ஓகே சார். சார் சாப்பிடுங்க சார். சார் உட்காருங்க சார். பரவாயில்ல சார் உட்காருங்க சார். எஸ் they are customer. சார் நான் பேசுறேன் சார். they are customer. they are very good. you sit down. ஆஹா சார் என்ன சார் என்ன வேணும்? அவங்க நம்ம கஸ்டமர். நான் அவர் தான் கவனிப்பேன் சார். போதும் சார் உட்காருங்க சார். விருப்பமான உட்காருங்க சார். சார் டிப் சார் நீங்க பில் பே பண்ணல சார் பில்ல கொடுத்துருப்போம் சார். காசு கொடுத்துருப்போம். காசு சார் உட்காருங்க சார். உட்காருங்க. Excuse me. This is my phone, okay? போங்கம்மா. காலையில இருந்து ஒரே ஒரு காஃபியை வாங்கிட்டு பணம் கிடையாது. வெரி குட். நீ உட்காரு. சார் யூ வாண்ட் யோகர்ட்? சார் நல்லா சாப்பிடுங்க சார். யூ வாண்ட் யோகர்ட்? I will give yogurt sir. பெரிய கடை தமிழ் பெரிய கடை. யோகர்ட் சார் நல்லா சாப்பிடுங்க சார். நல்லா சாப்பிடுங்க சார். ஸ்பூன் சார். சார் என்ன வேறு கெட்ட வார்த்தையெல்லாம் பேசுறாரு? பரவாயில்ல பேசுங்க சார். ட்ரிங்க் சார். ஓகே சார். சார் அங்க பரவாயில்ல சார். நல்லா சாப்பிடுங்க சார். சார் போனவனே நல்லா சாப்பிடுங்க சார். வா சார். சார் உட்காந்து சாப்பிடுங்க சார். பில் எடுத்துட்டு வரணுமா சார்? பில் சார் உங்க கணக்கு சார் 5500 ரூபா. ஆஹா சார் டிப்ஸ் ஏதாவது கிடைக்காதா சார்? நோ சார் நோ மணி. நன்றி வணக்கம் சார். மறுபடியும் வாங்க சார். மறுபடியும் no sir not this sir. again coming to come to the hotel again. sir நீங்க வாங்க. அங்க துப்புங்க இங்க துப்புங்க ஏன் மூஞ்சில வேணாலும் துப்புங்க. நீங்க வந்தா மட்டும் போதும். ஓகே வெல்கம் சார். இன்னைக்கு கலெக்ஷன் சூப்பரு. நான் இதுல என்ன சொல்ல வரேன்னா பட்டிக்காடோ பட்டணமோ காசு இருந்தா நாங்க எவனையும் மதிப்போம். வி வாண்ட் காசு பணம் துட்டு நிறைய வணி. நன்றி. ஓகே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே ஹியூமரஸாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கண்டிப்பாக எட்வர்டுக்கு வந்து வாழ்த்துக்கு சொல்லி ஆகணும். செம
ஏன்னா வந்து இவ்வளோ டீனேஜர், அதாவது இந்த ஏஜ்ல இருக்கிறவர் வந்து சட்டையை கலட்டிட்டு வந்து இப்படிலாம் பண்றதுக்கு யாருமே வந்து ஒரு மக்கள் என்டர்டெயின் பண்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காரு. சூப்பர். அதுல ஒரு சின்ன கேஸ் அவர் டீனேஜர் கிடையாது. இல்ல பாக்குறதுக்கு டீன்ல தான் இருக்கான். ஸோ வந்து பேசிக்கா வந்து இப்போ நிறைய பசங்க, நானே கூட வந்து அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். ஏன்னா வந்து கேர்ள்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் ஃபீல். பட் வந்து பேசிக்கா எட்வர்ட் வந்து பண்ணியிருக்காருன்னா அவருக்கு வந்து கண்டிப்பா நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம நம்ம சித்திக், நானா, இந்த டீம்ல இருக்கிற ஆதில், தௌஃபிக், மார்கரெட் எல்லாமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள். நம்ம ஜட்ஜஸ் கேட்கலாம் எப்படி பர்ஃபார்மன்ஸ். என்ன சொல்கிறது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்டிங்னா அதுதான் ஆக்டிங். அது இந்த தடவை வந்து அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் அழகாக அவங்கவுங்களுக்கு நல்லா பொருந்தி இருக்கு. நம்ம வெயிட்டர் ஆதின் சூப்பர். அவருடைய கேரக்டர் வந்து அவர் பண்ணின விதம் எல்லாம் ரொம்ப சூப்பர். அவர் வர வர அவரை பற்றி நான் சொல்லி ஆகணும். வர வர அவருடைய நடிப்பு வந்து ரொம்ப வளர்ச்சி வேற லெவலில் வந்துக்கிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம மார்கரெட், அவங்க வளமையாக அவங்க சாரி போட்டுட்டு அந்த மாதிரி தான் அவங்கள நிறைய நான் பார்த்துருக்கேன். இப்போ மாடர்னாக உடுத்தி ரொம்ப பக்காவாக அவங்களோட கேரக்டர் அவங்க பண்ணியிருக்காங்க. மற்றது அவங்க ஹஸ்பண்ட் தௌஃபிக், அவரு ரொம்ப அவங்க ஹஸ்பண்ட் கிடையாது மேம், அதாவது அது கரெக்டர் ஹஸ்பண்ட். அவங்க ஹஸ்பண்ட் பேர் குமார். அப்படியோ, சரி. கரெக்டர்ல இந்த இதுல வந்து அவர் ரொம்ப அழகா இருந்தார். அவர் நம்ம சித்திக் அண்ணாவோட அவர் வேற ட்ராமால வார நேரம் நான் பார்த்துருக்கேன் அவரோட கெட்டப். ஆனா இந்த கெட்டப்ல அவர் ரொம்ப சூப்பரா இருக்காரு. அடுத்தது நம்ம சித்திக் அண்ணா, அவரை என்ன சொல்றது, அவர் வந்தாலே சிரிப்பு தான். அவரோட பாஷையா இருக்கும். நானே நினைச்சேன் உண்மையிலே இவர் பேசுறது இப்படி ஒண்ணு இருக்கும் போல. பேசுறாங்க சிங்களத்துல தெரிஞ்சிருந்தா பிரச்சனை இருக்கு. ஆனா அழகா பேசுறீங்க. ஆனா இவர்கிட்ட நான் கேட்டேன், நந்தா மாஸ்டர்கிட்ட கேட்டேன்னா அவரு உண்மையிலே இப்படி ஒரு பாசம் இருக்கான்னு. இல்ல அவர் அந்த அவங்களுக்குள்ள ஒரு மைண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பாகுபலியில கூட காலக்கேர் மொழி வந்து அந்த 2 நிமிஷம் சீனுக்கு தான் வந்திருக்கும். இவங்க அதையும் தாண்டி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு பெர்ஃபார்மன்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சுன்னா. அடுத்தது நம்ம ஹெட்வர்ட் எனக்கு எப்பயுமே ரொம்ப பிடிக்கும். இந்த என்ன சொல்றது, இந்த வாங்க பழகலாம்ல என் மனசுல ஹெட்வர்ட்டுக்கு ஒரு தனி மரியாதை இருக்குது. என்ன காரணம்னா அவருக்கு ஒரு கேரக்டரை கொடுத்தா நாங்கள் பயப்படவே தேவையில்லை. அந்த கேரக்டராகவே அவர் மாறிடுவார். அவர் கண்ணு முன்னுக்கு இருக்கிற விஷயம் என்னன்னா அந்த நடிப்புங்கிறது மட்டும்தான். அவர் அதில் வந்து தன்னை எவ்வளோ அர்ப்பணிச்சிருக்காரு அப்படின்றத வந்து ஹெட்வர்ட்டை பார்த்தா புரியும். எப்படியான கேரக்டரையும் பயமில்லாமல் எடுத்து செய்யக்கூடிய ஒரு டேலண்டர் அவர். அதுவும் அவர் வந்து இப்போ நம்ம சித்திக் அண்ணாவோட சேர்ந்து இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சூப்பர். அதாவது இந்த வசந்தம் மேடை தான் நான் சொல்லுவேன். தனித்தனியாக வாடுறீங்க, தடமாறுறீங்க, கஷ்டப்படுறீங்க. ஆனால் கடைசி என்னமோ பண்ணி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்குறீங்க. அதுதான் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எல்லாருமே நல்லா நடிக்கிறீங்க. நல்லா சொல்கிறதுக்கு நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியமே நல்லா நடிக்கிறீங்க. இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்துக்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். அதாவது பட்டிக்காட்டில் பைங்கிலியாய் திருந்து கொண்ட பெண்களை இங்கே வாங்க போனாலும் வளவலன்னு ஆட விடும் எம்எல் டிஸ்கோ ராஜா. திஸ் கை வெரி இன்ட்ரெஸ்டிங் கை. அதாவது வந்து எனக்கு அப்புறம் வந்து அதிகமாக கேர்ள்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இந்த பையன் டிஸ்கோ ராஜா. வெல்கம். அவன் வந்து வரப்போகிறான். அந்த புது ஜிங்லி, வாட்ஸ் தி நேம்? I don't know. Oh, this is சரியான சுவாக கிளியை கொடுத்து let's go and see. Let's welcome them. ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் 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 பல எண்ணத்தில் ஏந்துகின்றேன், ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன், ஏன் ஏன் ஏன். சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால் அது பக்கத்தில் இருக்கட்டும் நீ
ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 அதில் நான் சக்கரவர்த்தியடா ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் பல எண்ணத்தில் நீந்துகின்றேன் ஏன் ஒரு கிண்ணத்தை ஏந்துகின்றேன் ஏன் 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 டா 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 லா 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 ஆஹா ஆஹா லா 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 டா 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 லா 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 ஆஹா ஆஹா டிஸ்கோ ராஜா அது எப்படி இந்த பசங்களாம் வந்து உங்ககிட்ட ஒரு டவுட் கேட்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த ஃபேஸ்புக்லாம் டெய்லி வந்து சர்ச் பண்ணி பார்க்குறானுங்களா இப்படி அழகான பொண்ணுங்க அவனுக்கு மாட்டவே மாட்டேங்குதான். சரியா அது எப்படி உங்களுக்கு மட்டும் பிடிச்சிட்டு போகிறதா? அப்போ புள்ள பிடிக்கிற ஆளா உண்மையிலே பேசிக்காக அதான். ஓகே பரவாயில்ல. ஸோ எப்படி இவங்களை வந்து கேப்சர் பண்ணீங்க? உங்கள் முரட்டுத்தோல் உடம்பாலையா இல்லை நீங்கள் கொண்டிருக்க கவுன்சிலர் பதவியாலையா இல்லாட்டி இந்த முரட்டுத்தோல் மீசியாலையா அந்த விக்காலையா? இவங்களோட அண்ணன் வந்து நம்ம கூட்டாளி. ஓ அண்ணன் அந்த மூலியமா நீங்கள் வந்து சரியாக மூலியம் பண்ணிட்டீங்க. ஓகே வெரி குட். ஸோ நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்கலாம். ஹாய் மாஸ்டர் ஜி. பண்ண இன்னைக்கு ரொம்ப அழகாக பண்ணார். அந்த கெட்டப் அப்படியே அந்த வசந்த மாளிகை படத்தில் பார்க்குற மாதிரி அந்த விக் ஆகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் அழகாக இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி 2 பொண்ணுங்களை எடுத்திருக்கார். ஒன்று வெஸ்டர்ன் லுக்லேயும் ஒன்று ட்ரெடிஷ்னல் லுக்லேயும் எடுத்திருக்கார். நிலுக்ஷேக்கா சொல்லுங்க. அண்ணே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாட்டு அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தீங்க. நங்கி ඔයාලා දෙන්නම මේ සෝං එකට හොඳ ලස්සනට perform කරා. මේ මොනවාද කිව්වත් අර ඔයගොල්ලන්ගේ මූණේ තියෙන expressions දුත් අරිම ලස්සනයි. டிஸ்கோ ராஜாவோட ஒரு சூப்பரான ஒரு கலக்கலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தொடர்ந்து அடுத்ததா வந்து எங்களுடைய வடிவேல் வர்றதுக்கு ரெடியா இருக்காரு. வடிவேல் அப்படின்னா யார் அப்படின்னா வடிவேலோட பயங்கர மேனஸோட இங்கே வரக்கூடியவர் யார் அப்படின்னா நம்ம விஜய் மட்டும்தான். ஸோ கண்ணாகி கலாலயா வர போகிறாங்க. அவங்களோட இன்னொருத்தர் எக்ஸ்ட்ரா சேர்ந்துருக்காரு. யார் அப்படின்னா ஃபர்ஷாத். நேற்று வந்து அந்த அண்ணன் வேஷம் போட்டவர் தானே? ஆமா ஆமா. ஓகே போன வாரம் அண்ணன் வேஷம் போட்டவர் இந்த வாரம் வந்து வந்திருக்கார். பார்க்கலாம். சரி ஓகே லெட்ஸ் வெல்கம் கண்ணாகி கலாலயா. அம்மா நான் டியூஷன் போயிட்டு வரேன். சரி சரி போயிட்டு வா. ஆமா எனக்கு 10 ரூபா கேட்டா எனக்கு கொடுக்க மாட்டீங்க, அண்ணாக்கு டக்குன்னு கொடுத்துருவாங்க. உனக்கு எதுக்கு 10 ரூபா? அம்மா ரொம்ப பசிக்குதாம்மா, இன்னும் ஆக்கலையா? ஆக்கிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன அவசரம்? 2 மணி ஆகிருச்சு. வரக்குறையே திங்கிறதுலயே நினைவா வா. ஏய் எங்க வீட்ல எங்கடி அவளா? என்னையா குடிச்சிட்டு வந்தியா? ஐயோ சும்மா ரெடி. உனக்கு எந்த நாளும் இந்த குடியிலே தான் நீ சொல்லிக்கிட்டு இருப்ப. ஆனா நேத்து பிடிச்ச குதிரை அநியாயம் 100 ரூபா. பேனா வாங்க வச்சேன். ஆஸ்திரேலியா குதிரை பிடிச்சா சூப்பர் தான். வின்தா 120 ரூபா அடிச்சிருக்கேப்பா.
இங்கிலாந்துல ஷார்ட்ஸை பிடிச்சி பார்ப்போம் இன்னைக்கு. என்னடா அப்பா? நான் ஒப்பான்றீங்க 100 ரூபான்னு தரீங்களா எக்ஸிபிஷனுக்கு போவ? என்ன 100 ரூபாயா? ஆமா. மவனே என்ன வாயில கெட்ட வார்த்தை வந்து அனுப்பா. 100 ரூபான்னு தந்துருங்க எக்ஸிபிஷனுக்கு அனுப்பிடுவேனா? ஏய் என்னடா எக்ஸிபிஷன் என்ன வாயில என்ன மாதிரி அடியாய் என்னையா கத்திக்கிட்டே இருக்க? புள்ள 100 ரூபா கேட்டா கொடுக்கலாதா? ஏய் நான் இங்க 120 ரூபா விட்டுப்புட்டு வந்தீங்க உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்த தண்ணி கேட்டாங்க இவன் வேற வந்து 100 ரூபான்னு கேட்டுக்கிறான். ஏய் உனக்கு அப்பா. ஏய் 100 ரூபா. 100 ரூபாய். ஏய் உனக்கு தீனி போடுறதே பெரிய விஷயம். உன் குதிரைக்கு வேற கொள்ளு போட்டு நான் கொள்ளு சாகணுமா? ஏய் வாய மூடி. இப்படியே சொல்லி சாகடி எங்களையும். குதிரையை பிடிச்சி நான் இது பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். வேற பண்ணாடா இவன் புள்ளையா பெத்து போட்டிருக்கேன். இது வேற அரிச்சு தொலைக்கு. பாட்னா வருது புள்ள வருது. நீ இருக்க நிலைமை புரியல. ஏ பங்காளி என்றா அது பங்காளி? ஏய் ஏய் ரத்தம் வடியுதுடா. எக்ஸிபிஷனுக்கு போற பங்காளி. ஏய் எக்ஸிபிஷனுக்கா? ஏய் 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 நில்லுடா பங்காளி. உன்னை யாரா விட்டுனது? ஏ கமலா ஏ பங்காளியை யாரோ போட்டு தள்ளி இருக்கான். இன்னைக்கு விட மாட்டேன். அடே தைக்கல போடுவாங்கடா பார்த்து போட சொல்லு. எந்த ஒக்க மக்கா நான் இன்னைக்கு பாத்துறேடா 2 ரவுண்ட். பங்காளியை போட்டு தள்ளி இருக்கான் யாரோ. ஏயா நாய் மாதிரி கொலைச்சிட்டு இருக்க? ஏய் ராணி சூட்டா நான் போருக்கு போவுண்டி. ஐயோ மர்க ஒருத்தன் வரான். டேய் நீ எங்கடா போற? உனக்கு என்னடா ஆச்சு? அண்ணே முடுங்க அண்ணே உங்க கூட விளையாடாம நான் ஒண்ணேனா போறதா வேணும். எக்ஸிபிஷனுக்கு போறேன் அண்ணே. உள்ள பொம்பளை மூக்கவா பிச்சைவே தானே. இவனையும் போட்டுருக்காங்களே. அட பாவி மவனுங்களா. ஏய் பங்காளிய பாத்துடா. டேய் பங்காளி வந்திருக்காடாங்க. அக்கா மக்கா போறாங்க வர நீ வேற வந்தோம் நல்ல வேலை செய்ய இருடா. ஏய் என்னடா ஏய் புள்ளையாடி வளத்து வச்சிருக்க. இறாண்டு போறா. இந்த கொண்டு போய்ட்டு அப்பனை தேடி கொடுத்துட்டு வா. தரராஜி கத்தியா எடுத்து வந்திருக்க. 100 ரூபான்னு கேட்டா தரராஜி. அடியே தாய் 100 ரூபா தரியா எக்ஸிபிஷனுக்கு அனுப்புயா? என்ன எக்ஸிபிஷனுக்கு அனுப்ப போறியா? ஏற்கனவே 2 பேர் போயிருக்காங்க. டேய் வாடாடா. குத்திருவே. அண்ணாவும் அப்பாவும் கபடி விளையாடுறாங்க. அந்த கபடி ஏய் பேச்சு பேச்சா இருக்கணும். பேச்சு குத்திருவே. ஏய் கமலா இங்க வந்து பாரு. இங்க பாருவா புள்ள கத்திய வச்சு என்னைய மேல காட்டிக்கிட்டு இருக்கா. குத்திருவே. குத்திருவியா? குத்துறா பாக்கடி. குத்திருவே. குத்துறா நீ. என்ன சொல்லிட்டே ஐயோ ஐயோ. அடே பாரு. வெட்டி விட்டானே. மைக்கேல ஜாம் வருது. ஐ ஜோடி. அம்மா பானை எடுத்துட்டு வாங்க. உங்க அப்பா வயித்துல ஜெயம் மட்டுமா வரும் பட்டரும் சேர்ந்து வரும். ப்ரோ மச்சான் எக்ஸிபிஷன் இதான் மச்சான் எக்ஸிபிஷன். இல்ல மச்சான் நம்ம எதுக்கு போன ஒண்ணும் கிடைக்கல. அண்ணே மச்சான் பங்காளி என்னடா அடே எக்ஸிபிஷனுக்கு கூட்டி போங்கடா. ட்ரக்ல கொடலாம் வெளிய வர குத்தி போய்ட்டாங்க. எக்ஸிபிஷன் முடிஞ்சு எவ்வளவு நேரமா பித்து நீங்க என்ன அண்ணே? நாங்க எவ்வளவு நம்பிக்கையோட போனோம் தெரியுமா அண்ணே? பெஸ்ட் கிடைக்கல. மூடிட்டாங்களா அப்ப எனக்கு? ஏண்டா நீ இன்னும் போல இல்ல. இன்னும் எக்ஸிபிஷன் போகாம உட்கார்ந்திருக்க? ஐயோ எல்லாம் முடிஞ்சு போயிட்டாங்க. எக்ஸிபிஷன் முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க. நீங்க என்ன வெளிய வர குத்தி போய்ட்டான்டா பாறா. பங்காளி உண்மைக்கு குத்திருக்கோண்டா? ஆமாண்டா. யார் என்ன செஞ்சது? என் புள்ளைய வளர்த்து வச்சா புலி மூட்டைய பெத்து போட்ட மாதிரி குத்திட்டு போயிட்டான்டா. இருக்காத கூட வெளிய வர போல. ஹாஸ்பிடல் போ டாக்டர். ஹாஸ்பிடல் போ வாங்க. ஐயோ பங்காளி என்னால ஏலாப்பா. தூக்குடா அண்ணே ஹாஸ்பிடல் போ அண்ணே வாங்க. தூக்கு எல்லாதே. ஐயோ தூக்கலாமே. ஐயோ நடந்தே வாடா. நடந்தே போ. எக்ஸிபிஷனுக்கு போடா. எக்ஸிபிஷன் பாக்குறேன். ஐயோ அங்க தான்டா போயிட்டு வரீங்க நீங்களும். அண்ணே கத்தி குத்து பாட்டா மரத எடுக்க போறோம். எக்ஸிபிஷன்ன்றது ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்கள வர சொன்னாங்க. அதனால தான் எக்ஸிபிஷன் இப்படி நாங்க போறோம். எக்ஸிபிஷன் நிகழ்ச்சிக்கு போயிட்டு வரோம் நாங்க. சொல்வாங்க அது வினோதோட போட்டுக்க போயிட்டு வரீங்க. கத்தி குத்துனா ரத்தம் வரும்னே. ரத்தம் வந்து ஹாஸ்பிடல் தானே போணும். ஐயோ இது தெரியாம மாட்டிக்கிட்டேனே நானு. 100 ரூபாய் போல.
எக்ஸிபிஷன் தெரியாது, ஹாஸ்பிட்டலும் தெரியாது. இவனெல்லாம் மனுஷன் நினைச்சு இவனே வீட்டுல வச்சிருக்காங்களே. ஓகே, ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாம். ஜட்ஜஸ் நீங்கள் சொல்லுங்கள், இந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி மாஸ்டர் ஜி சொல்லுங்கள். விஜய் பொறுத்தவரையில் வளமையாக நல்லா நடிக்கக்கூடியது. இது வந்து நான் நல்லதை மட்டும் இல்லாமல் இந்த குறைய மட்டும் சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு கதை, அதாவது தப்பாக நடந்த ஒரு விஷயத்தை மகன் கொலை பண்ணுறேன்னு சொல்ல ஒரு நல்ல ஒரு விஷயத்தை அந்த இயக்குன விதம் மட்டும் புரியலைன்னு காரணம் வந்து ஒரு ஒரு தப்பான ஒரு விஷயத்தை வந்து ஒரு பிள்ளை கத்தியால் குத்தியோன்னு இப்படி ஒரு நடக்குதுன்ற ஒரு நல்ல ஒரு மெசேஜ். அது வந்து இயக்குன விதம் வந்து நீங்கள் ஸ்டார்ட்டில் அந்த வந்த பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த வடிவேல் மாதிரி நடிச்சு குத்துப்பட்ட போல குத்திட்டியான்றது வந்து ஒரு சீரியஸ் இல்லாமல் போயிட்டு அந்த கதையில். எனக்கு நல்ல கதை, நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே உண்டு. அந்த அம்மா கேரக்டர் உள்ளே அங்கேருந்து வந்த சவுண்ட் கூட உள்ளே வந்திருந்தா இன்னமும் அதுவும் நல்லா இருந்திருக்கும். எனக்கு அந்த கேரக்டர் கூட வளமையாக ஒரு அந்த வயசுக்கு வந்து அம்மா கேரக்டர் உள்ளே வந்து பண்ணியிருந்தால் என்ன நடந்திருக்கும். நீங்கள் ரெண்டு பேரும் தலையை எக்ஸிபிஷன் போகிறதும் கூட சும்மா அப்படி போய்கொண்டிருக்கு, புரியல. அப்புறம் அந்த இவர் குத்தின பிறகு தான் அப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு புரியுது. அந்த இயக்குன விதம் தான் கொஞ்சம் எனக்கு புரியலை. ஆனால் கதை நல்லா இருந்தது. இது உங்களோட குழந்தைகள் தானே, நல்லா நடிக்கிறாங்க, நல்லா நடிக்க வச்சுருக்கிறீங்க. நடிப்போடு சேர்த்து கொஞ்சம் படிப்பையும் கொடுத்தீங்கன்னாலும் இன்னும் நல்லாயிருக்கும். நல்ல பெஸ்ட் ஸ்கிரிப்ட். இது வந்து எனக்கு தெரிஞ்சு மேடம் என்ன சொல்லுவாங்களோ தெரியா, எனக்கு பொறுத்த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். மிஸ் ஆக காரணம் வந்து சரியாத நீங்கள் அந்த உட்காந்து கொண்டு பிள்ளைய இப்படி கூப்பிடுவீங்க. நம்ம ஓவரால் உங்களோட எல்லாருடைய நடிப்புமே பெஸ்ட். நீங்கள் சூப்பராக, அவர் சூப்பர், அப்புறம் சூப்பர், அந்த குட்டீஸ் எல்லாம் பக்காவாக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் இவர் சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். இவ்வளோ அழகான ஸ்டூடியோ லைட்டிங்ஸ் எல்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணுறதுக்கு எவ்வளோ அது ஒரு பெரிய செலவு. அது நமக்கு கண்ணுக்கு விளங்குறது இல்லை. சின்ன சின்ன விஷயங்களால இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிற நல்ல சந்தர்ப்பங்களை கோட்டை விட்டுறாதீங்க. வாழ்த்துக்கள். நல்லா நடிக்கிறீங்க, வாழ்த்துக்கள், நல்லா நடிக்கிறீங்க. ஒரு அழகான பர்ஃபார்மன்ஸை அடுத்ததான் வந்து எங்களுடைய நிகழ்ச்சியில் இறுதி கட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கோம். ஸோ இறுதி கட்டத்தில் யார் இன்னைக்கு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராமில் வளவு போல் இன்றைக்கி வந்து சூப்பராக 2 கிஃப்ட் ஹேம்பர்ஸ் இருக்குது. அந்த 2 கிஃப்ட் ஹேம்பர்ஸையும் யார் தட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஜட்ஜஸ் நம்ம ஃப்ளோருக்கு கூப்பிட்டாகணும். ஸோ லெட்ஸ் வெல்கம் ஜட்ஜஸ் ஆன் தி ஃப்ளோர் ப்ளீஸ். ஸோ நிலுக்ஷி மேம், இன்னைக்கு வந்து எல்லா பர்ஃபார்மன்ஸும் நீங்கள் ரசிச்சிங்க, நான் இங்கேருந்து பார்த்து தான் இருந்தோம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த எபிசோடில் ரொம்ப பிடிச்ச பர்ஃபார்மன்ஸ் எது? அப்படி சொல்லிட்டு அது பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். அதான் பெஸ்ட் கேட்கணும். அர்த்தமில்லாத கேள்வி கேட்டால் அவசியம் இல்லாத பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா? இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா சார் இப்போ என்ன சார் இப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? அதான் அக்கா கேளுங்கக்கா. ஓகே சூப்பர் மேம், இப்போ நீங்கள் சொல்லுங்கள். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸாக எது சூஸ் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி வந்து எல்லாமே இப்போ எல்லாருமே நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். பெஸ்ட்டாக யார் கொடுத்துருக்காங்கன்றது நான் மாஸ்டரோட கதைச்சிட்டேன். மாஸ்டர் சொல்லுவார் அது அழகா. மாஸ்டர் எல்லாமே பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். பெஸ்ட்டுக்குள்ளே பெஸ்ட் அப்படின்னு சொன்னால் வந்து நோ டவுட் அபவுட். ஓகே, ஸோ சித்திக், எட்வர்ட், தௌஃபீக், மார்கரெட் அண்ட் ஆதில், இந்த டீம் தான் வந்து உலகை அசைய வைக்கும் சுவை ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ் வழங்கும் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தி வீக் யாருக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திக், தௌஃபீக், எட்வர்ட், மார்கரெட், ஆதில் அண்ட் டீமுக்கு தான் போகுது. ஸோ வாழ்த்துக்கள். ஓகே மாஸ்டர் ஜி, இன்னைக்கு யாரு பெஸ்ட் பர்ஃபார்மர்? பெஸ்ட் பர்ஃபார்மர் வந்து வளமை மாதிரி தான் பூராய். ஓகே, பவுலிப்பட்டி கல்முனை மற்றும் மகரகமையில் இருக்கிற பெஸ்ட் ஹேண்ட்லூம் ப்ராடக்ட்ஸை வழங்கிட்டு இருக்க ஹீஸ்டா ஹேண்ட்லூம்ஸ் தான் இன்னைக்கு பூராயம் டீமுக்கு ஒரு சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் கொடுக்குறேன். சரி, ஓகே, இதே சந்தோஷத்தோட மீண்டும் அடுத்த வாரமும் இதே போல உங்க எல்லாரையும் சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் தானுஷா அண்ட் யாஷோ. இது வாங்க பழகலாம் சீசன் 2 பிரதான அனுசரணையாளர் உலகை அசைய வைக்கும் சுவை ஸ்கேன் ஜம்பு பீனட்ஸ்.